ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ட்ராவல் ப்ரிப்ரேஷன் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் அண்ட் பேக்கிங் ஐடியாஸ் அதெல்லாம் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக ஒரு சூட்கேஸில் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அங்கே ஒரு ஃபங்க்ஷனும் போகிறதுனால பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை அண்டு அதோட பெல்ட் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா அங்கே போய் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சில டிஷர்ட்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எவ்வளோ தேவைப்படும்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நம்ம நிறையவே எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி செட்டாக எடுத்து வச்சுட்டா நம்ம அப்படியே சூட்கேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். முக்கியமாக வந்து பாப்பாவுக்கு பெட்ஷீட் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஹோட்டலில் வந்து எந்த பெட்ஷீட் கொடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் தனி பெட்ஷீட் எடுத்துட்டேன். அண்ட் அவளுக்கு வந்து டவல்ஸ் அண்ட் கர்ச்சீஃப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து பேம்பர்ஸ் வந்து நாங்கள் ப்ரீமியம் பேம்பர் இதுதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் அண்ட் வெட் வைப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் பாப்பாவோட அந்த ஃபேஸ் க்ரீம் லோஷன் அதெல்லாம் ஒரு தனி பேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ரப்பர் பேண்ட்ஸ் டைப்பர் க்ரீம் இந்த மாதிரி எல்லாமே வந்து தனியாக பாப்பாக்காக எடுத்துட்டேன். முக்கியமாக கோகோனட் ஆயில் இது வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ட்ராவலில். ஸோ இதுவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அண்ட் மெடிசன் பவுச் பாப்பாவுக்கு வந்து எல்லாமே இருக்கும் இந்த மெடிசன் பவுச்சில், இதுவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பாப்பாவோட சூட்கேஸை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பாப்பாவுக்கு டயப்பர் பேக் வந்து தனியாக வந்து கையில் கேரி பண்ணுற மாதிரி ஒரு டயப்பர் பேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதில் டயப்பர்ஸ் மற்ற ஐட்டம்லாம் எமர்ஜென்சியாக எடுக்கிற ஒரு 2 ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் கோவில்லாம் போவோமா. ஸோ அதுக்கான தோடு செயின் இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாமும் வந்து எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து ட்ரெஸ்ஸை தனி சூட்கேஸில் பேக் பண்ணிவிட்டேன். அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ கிச்சனில் வாஷ் பண்ண பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த vlog-ஐ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடிச்சிட்டு பண்ணலான்னு வந்து மில்க்கை தான் பாயில் பண்ண வச்சேன். பாப்பாவுக்கு வந்து லன்ச் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு போயிடலான்ட்டு என்ன பண்ணேன்னா ரசம் ரைஸ் வந்து 1 pot ரசம் ரைஸ் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் ட்ராவல்லையுமே நல்லா இருக்கும். அது சூடாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் லன்ச் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டோம். நாங்கள் வந்து வெளியில் தான் சாப்பிட போகிறோம். மார்னிங்கே கிளம்புறதுனால வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் ஹோட்டலில் போயிட்டு வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணணும். குக் பண்ணும்போதே சைடில் வந்து விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஊருக்கு வர ஒரு 2 or 3 days ஆகும். ஸோ வீட்டுக்கு வரும்போது அந்த காக்ரோச் பூச்சி எதுவுமே வரக்கூடாதுன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த மாதிரி பூச்சி எதுவுமே வராது. ஸோ ஸ்டவ்வு அண்ட் சிங்க் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெர்லைசரில் வந்து ஃபீடிங் பாட்டில் ஸ்பூன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஸ்டெர்லைசர் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இதையும் நம்ம பேக் பண்ணணும். ஸோ ஸ்டெர்லைசர் ஆன் பண்ணிட்டேன்னா அது ஸ்டெர்லைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து சில இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு கம்பு மாவு, சத்து மாவு, நாட்டு சர்க்கரை இதெல்லாம். இதை வந்து செப்பரேட் கண்டெய்னரில் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி. அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற வேலை இருக்குது, அப்புறம் கோவில் போகிற வேலை இருக்கா. ஸோ ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு குளிக்கலாமேன்னு வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டேன். இது வந்து ட்ரை ஆக ஒரு 20 minutes ஆகும். ஸோ அந்த 20 minutes-ல் நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ரெடியானால் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு 15 minutes கழித்து நான் குளிக்க போயிடுவேன். நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே எழுதி வச்சுருவேன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஏன்னா எனக்கு சில டைம் மறந்துடும். நான் அப்படியே பேக் பண்ணேன். நான் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டிக் பண்ணிப்பேன் என்னெல்லாம் எடுத்துட்டோம் அந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுட்டு தான் பேக் பண்ணுவேன்.
போகிறதுக்கு முன்னாடி கார் வந்து கொஞ்சம் நல்லா அழுக்காக இருந்த மாதிரி இருந்ததா. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கார் கழுவுறதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கார் வாஷ் பண்ணுற இது என்னன்னு நான் கேட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து நான் தனியாக ஒரு vlog பண்ணுறேன். காரெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பாப்பாக்கான சாதமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கொஞ்சமாக மசிச்சுட்டு ஹாட் பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த ஹாட் பேக்கோட நேம் பார்த்திங்கன்னா மில்டன். இது ஒரு கடையில் தான் வாங்கினோம், இது வந்து ஆன்லைனில் வாங்கலை. இது நல்லா ஒரு 4 ஹவர்ஸே நல்லா சூடாக இருக்கும் வச்சுருந்திங்கன்னா. அண்ட் பாப்பாவுக்கு கண்டிப்பாக பனானாஸ் கொடுப்பேன். அது வந்து ஒரு பெரிய பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அந்த பனானாக்கு எதுவும் ஆகாது. அப்புறமா வந்து பாப்பாவுக்கு மட்டும் தனியாக தண்ணி பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டேன். அங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு தெரில, பாப்பாவுக்கு மட்டும் தனியாக நிறைய பாட்டில்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதுவும் ஒரு மில்டன் ஹாட் பேக் தான். அதுலேயும் நம்ம சாப்பாடு எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாலுக்கு தனியாக ஃப்ளாஸ்க் எடுத்துட்டேன், மில்க் பவுடர், சர்லாக், அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்கு, டம்ளர்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன் பாப்பாக்காக. அண்ட் பாப்பாவுக்கு செப்பரேட்டாக ஒரு லஞ்ச் பேக் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து சாப்பாடு அண்ட் தண்ணியெல்லாம் வச்சுக்கலான்னு. அப்புறம் பாப்பாவோட ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாமே கேரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீடிங் பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணணுன்னா விம் லிக்யூட், அதுக்கு ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஸ்பூன்ஸ் வாஷ் பண்ணணும், ஏதாவது டம்ளர்ஸ் வாஷ் பண்ணணுன்னா விம் லிக்யூட் தேவை. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு தேவையானது எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் வந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே எழுதிட்டு நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ போய் நான் ரெடியாக போகணும், டைம் ஆகிடுச்சு. ஆஃப்டர் க்ளீனிங் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. கவுண்டர் டாப் அண்ட் ஸ்டவ்வு அப்புறம் சிங்க் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ரிட்டர்ன் வரும்போதும் நம்மளுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. வீடு க்ளீனாக இருந்தாலே நம்மளுக்கு மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். பாப்பாவை எழுப்பி பாப்பாவுக்கு ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பாப்பாவை ஃபஸ்ட்டே நான் குளிப்பாட்டிட்டேன். ஸோ வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து பாப்பாவுக்கு மட்டும் பால் சூட் பண்ணி ஃபீடிங் பாட்டிலில் பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு அவள் காரில் குடிச்சிட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிடுவா. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் இறக்கி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பாலை மட்டும் லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் பாப்பாக்காக. லாஸ்ட்டாக வந்து பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் ஷூஸ் எடுக்க மறந்துடுவோம் எப்போயுமே. ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து டைரியில் அதை எழுதிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து நான் மறக்கலை. பாப்பாவுக்கு அங்கே ஹோட்டல் ரூமில் போய் அவள் நல்லா இப்போ நடந்துட்டுருக்கிறனால அவளுக்கு நடக்கணும்னு தான் தோணும். ஸோ அதுக்காக ஷூஸு அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஸ்லிப்பர் போட்டுகிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் ஹோட்டல்லையும் நம்ம இப்போ சாப்பிடும்போது அவள் பாட்டுக்கு நடக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மறக்காமல் பேபிஸ் வச்சுருக்கவங்க ஸ்லிப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கோலம்லாம் அவ்வளோவா போடவே தெரியாது. நான் இப்போ தான் சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் இருந்தது என்னோடய கோலம். ஸோ நாங்கள் எல்லாமே திங்ஸ் எல்லாமே காரில் ஏற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ எங்கே கிளம்புறோன்னா சேலம் தான் போயிட்டுருக்கோம். சேலமில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கோவிலுக்கும் நான் போகணும். ஸோ வந்து அந்த கோவில் வந்து பாப்பா பிறக்கும் போதே நான் வந்து வரேன்னு வேண்டியிருந்தேன் என்னோடய டெலிவரிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டே போகல. ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே போகிறதுனால பாப்பாவை அந்த கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாங்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். வீட்டிலேருந்து வரும்போதே பிளாங்கெட்ஸ் அண்ட் பில்லோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறதுனால அவங்க கம்ஃபர்டபுளாக தூங்கணுங்கிறதுக்காக. நீங்கள் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்கெட் அண்ட் பில்லோ எடுத்து காரில் பேக் சீட்டில் அவங்க படுக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இடையில வந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருந்தோம். இது வந்து சென்னை டு சேலம் போகிற ஹைவேஸில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். இப்போ பாப்பா இட்லி சாப்பிட்றதுனால ஸோ இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். லன்ச் டைமுக்கு பாப்பாவுக்கு பேக் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ ரூமுக்கு போய் அது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டோம். நான் எனக்கு வந்து மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கும் அங்கே இட்லி வாங்கி ஒரு இட்லி ஊட்டினேன். ஸோ அவளும் சாப்பிட்டா.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த விலாகில் கொஞ்சம் பேக்கிங் ஐடியாஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து அங்கே ஹோட்டல் ரீச் ஆகிட்டு அங்கே என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.